ரீசெண்டாக எல்லாருமே ஐசிஎம்ஆரோட ரிப்போர்ட் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு சொன்னது என்னன்னா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுத்தாலே ஆபத்து அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அவங்க வந்துட்டு தேவைக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஆபத்துன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் பேன் பண்ணக்கூடாது, நீங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் பேன் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வந்துட்டு ஒரு ஹெல்த் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்கிறாங்க. பட் அதில் இன்கிரீடியன்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாத ஒரு மல்டிவிட்டமின்ஸு அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸை குடிக்கிறதுக்கு வெறும் நீங்கள் நம்ம இந்தியன் டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகம். ஸோ நம்ம சாப்பாடே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் பயோட்டின், அதுக்கப்புறம் விட்டமின் D3 இதெல்லாம் தேவையில்லாத நிறைய மல்டிவிட்டமின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு எதுக்கு பயோட்டின் தேவை, உங்களுக்கு எதுக்கு பயோட்டின் தேவை? பயோட்டின் டிஃபிஷியன்சி இருந்தால் தான் அந்த பயோட்டினே தேவை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐசிஎம்ஆரில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு செடன்ட்ரி அடல்ட், அதாவது இதை ஒரு ஒர்க் அவுட் பண்ணாதவங்க, நார்மல் அடல்ட்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக டெஸ்க் ஜாப் போகிற பீப்புள்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.6 0.8 கிராம் பெர் கேஜி வந்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சேஃபான லெவல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 2 கிராம் பெர் கேஜிக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் இன்டேக் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சேஃபான லெவல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகாது. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்துட்டு அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக ஃபியூவலாக மாற்றிக்கும். ஆனால் ப்ரோட்டீன் மட்டும் அப்படி மாற்றாது. ஸோ உங்கள் பாடி வந்துட்டு சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன் எடுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் வந்துட்டு எக்ஸஸாக இருக்க ப்ரோட்டீன் வந்துட்டு உங்கள் கிட்னியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் வரது, இந்த மாதிரி பிரச்சனைலாம். ஆல்ரெடி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது, அது தப்பாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க.